தொடர் மழை காரணமாக மதுரை மாட்டுத்தாவணி மலர்ச்சந்தையில் பூக்கள் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. 1 கிலோ மல்லிகைப்பூ 4200 ரூபாய்க்கு விற்பனையாகும் சூழலில் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெகநாத் கூற கேட்கலாம். ஜெகநாத் வணக்கம். தற்போது மல்லிகைப்பூ விலையானது தங்கம் விலைக்கு நிகராக உயர்ந்திருக்கிறது. கடந்த வாரத்தில் எவ்வளவு விலையாக நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது? வியாபாரிகள் என்ன கூறுகின்றனர்? வணக்கம். தொடர் மழையின் காரணமாக தற்போது மதுரை மாட்டுச்சாவணி மலர் சந்தையில் பூக்கள் விலை பார்த்தீர்களானால் கிடுகிடுவென உயர்ந்திருக்கிறது என்பது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக 1 கிலோ மல்லிகைப்பூ பார்த்தீர்களானால் 4200 ரூபாய் வரை விற்பனையானது செய்யப்பட்டு வருகிறது. மேலும் முல்லைப்பூ 2000 ரூபாய்க்கு, பிச்சிப்பூ பார்த்தீர்களானால் 250 ரூபாய்க்கும், சம்மங்கி 200 ரூபாய்க்கும், ரோஸ் 200 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 250 ரூபாய்க்கும், அரளிப்பூ பாத்தீங்கன்னா 300 ரூபாய்க்கும், தாமரை ஒன்று அது விலை பாத்தீங்கன்னா 25 ரூபாய் என விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக எதன் காரணமாக இந்த பூக்களின் விலை இந்த அளவிற்கு உயர்ந்திருக்குன்னு பார்க்கும்போது மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் தொடர் மழை பெய்து வருவதால் இந்த பூக்களின் வரத்து குறைந்துள்ளதாகவும் மலர் சாகுபடி செய்த விவசாயிகள் தெரிவித்ததாகவும் அதன் அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா தற்போது இந்த மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் இந்த விற்பனையானது விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா மல்லிகை பூ 600 ரூபாய் முதல் 800 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது 4200 ரூபாய் விற்பனை செய்யப்பட்டு வருது என்பது தற்போது பொதுமக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தான் கூற வேண்டும். தகவல்களுக்கு நன்றி ஜெகநாத். தொடர் மழையால் வரத்து குறைந்ததால் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு சந்தையில் 1 கிலோ தக்காளி 90 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கனிராஜ் கூற கேட்கலாம். கனிராஜ் வணக்கம். நேற்றைய தினம் தக்காளியின் விலை என்னவாக இருக்கிறது? இல்லத்தரசிகள் என்ன கூறுகின்றனர்? வியாபாரிகள் என்ன கூறுகின்றனர்? விலை உயர்வுக்கான காரணம் என்ன? வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வத்தலகுண்டு பகுதியில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. அதே போல பனி பொழிவு காரணமாக இந்த பகுதியோட தக்காளியோட விளைச்சல் குறைந்திருக்கிறது. அதனால வத்தலகுண்டோட காய்கறி மார்க்கெட்டுக்கு தக்காளியோட வரத்து மிக குறைவாக இருப்பதால் இன்னைக்கு 1 கிலோட தக்காளி ரூபாய் 90க்கு விற்பனையாகி வருகிறது. இதனால இந்த பகுதியோட இல்லத்தரசியில ரொம்ப சிரமத்துக்குள்ள, அதாவது 1 கிலோ தக்காளி 90 ரூபாய்க்கு விற்பனை ஆவதால் ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. அதே போல கொடைக்கானல் பகுதியில் விளைச்சல் குறைவா இருக்கனால வத்தலகுண்டுக்கு வர காய்கறி மார்க்கெட் வர அங்குள்ள வர காய்கறி பட்டர் பீன்ஸ் 250 ரூபாய் கிலோவும், சோயா பீன்ஸ் 200 ரூபாயும், அதே மாதிரி பச்சை பட்டாணி 300 ரூபாயும், அதே மாதிரி கேரட் 100 ரூபா, முருங்கை பீன்ஸ் 160 ரூபா, முருங்கை 100 ரூபா, இந்த மாதிரி எல்லா காய்கறி விலையும் கூடி இருக்குது. இந்த வரும் கார்த்திகை மாதம், கார்த்திகை தீபம் வரும் மற்றும் பண்டிகை நாட்கள் மேலும் விலை உயரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கனிராஜ்.